துளாராசிக்காரங்க ஏமாந்துட்டாங்க கண்டவங்கள நம்பி. அதுக்கு வீட்டில் இருக்கவங்களே பெட்ரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களோட அன்பு ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி இணைந்து வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, சுப செலவுகள் செய்யக்கூடிய காலங்கிறது இருக்குது. உங்களோட பய உணர்வுகளை நீக்கி தைரியமாக இனிமேல் அடுத்த 30 ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஒரு யோகமான பயிற்சியாக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் பயன்படுத்திக்கிறதெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உண்டு இந்த 2 வருஷத்துக்குள்ள. அப்படி ஒரு அற்புதமான நேரம். 8ஆம் இடத்துல இருக்க குரு ஜூன் 1ஆம் தேதி யோகமான இடத்துக்கு போகிறார். இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சுகமான விஷயங்கள் தேடி வரக்கூடிய நேரம். அதனால் இந்த சுகத்தை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கணும். முறையற்ற உறவுகளோ முறையற்ற விஷயங்களோ நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வரக்கூடிய ஜூனுக்குள்ளே அவமானம் ஏற்படும். குருபலம் இல்லாத இந்த நேரத்தில் தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது. எங்கே வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்கள் பூர்வீகம் குலதெய்வத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சிறு உதவியாவது செய்யுங்க. தனுசு ராசிக்காரங்க எடுத்த முடிவில் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரோட வாழ்க்கையிலும் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். பெரிய பாதிப்புகளுக்கு இது போகாது. தாயாரின் உடல்நிலை கவனம் எடுத்துக்கணும். காதலர்கள் இணையக்கூடிய நேரம். காதல் தோல்விகள் ஏற்படாமல் ஒரு நினைச்சவரை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. பிரேக்கப் ஆனவங்க திரும்ப சேரக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோட வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறதான் பார்க்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரை என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? இப்போ வாக்கியப்படி பஞ்சாங்கம் வழியாக சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. நீங்கள் திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு நோய் எதிரி கடனெல்லாம் தீரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பலனே கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு சனியும் வக்ரமானார், அடுத்ததாக குருவும் வக்ரமாயிட்டார். உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுது. இதனால் வரைக்கும் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்து பலவிதமான அவதிகள், 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், 5ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வைகளால் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு. தேவையற்ற மன சங்கடங்கள் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டது தான் உண்மை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிள்ளைகள் பேச்சை கேட்குறதில்ல, அல்லது மூத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க பேச்சை கேட்குறதில்ல, காதல் தோல்வி, குடும்பத்தில் அதிக விரயங்கள், பூர்வீக விஷயங்களில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் தான் அதிகமாக போனது. அது மாதிரி உங்களுக்கு இடமாற்றம், தேவையற்ற அவமானங்கள், எல்லாமே நல்லபடியாக முடியும்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண் முன்னாடி ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய அமைப்பு தான் நடந்தது. அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அப்படியே தள்ளி போட்டுருச்சு. ஏன்னாங்க எங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருக்கு, நீங்கள் எங்களுக்கு ஒரு பலன் இல்லைங்கன்னு சொல்கிறவங்க தான் அதிகம். அதுக்கு காரணம் அஷ்டம குருவாக அந்த டயத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் 9ல் குரு குருவும் வக்ரத்தில் தான் இருக்கிறது ஒரு மைனஸான விஷயந்தான். அதே நேரம் இப்போ வரக்கூடிய மார்ச் 11க்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் குருவால் கிடைக்க போகுது. இப்போ சனிப்பெயர்ச்சியும் உங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுக்கும். பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு பணம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு மிகப்பெரிய பாரமாகவே இருந்தது. நம்ம நம்பி கொடுத்தோம், ஆனால் யாரும் திரும்ப கொடுக்கல, என்னை மாதிரியே நான் நினச்சிட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணக்கூடிய காலமாக தான் இருந்தது. அப்போ கெட்டவங்கள நம்பி நீங்கள் போனது உங்களுக்கு மைனஸாக இருக்கும்.
உடன் பிறந்தவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவங்க அல்லது அப்பாவி மாதிரி உங்ககிட்ட பணம் பறிப்பவர்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. உங்களுடைய இரக்க குணத்தால் நீங்கள் பணம் கொடுத்தது திரும்ப வராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருந்தது. அதுவும் போய் அகப்பட்டுக்கிறது, பெரிய பெரிய விஷயங்களில் போய் லாக் ஆகிட்டீங்க. குறிப்பாக இதில் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க நிறையவே பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா கடந்த ஒரு 12 வருஷமாகவே அவங்களுக்கு நிறைய நன்மைகள் எதுவும் இல்லை. ஏன்னா அதுக்குரிய தசா புத்திகள் அப்படி ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்தது. அது உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை அது கொடுத்தது. பெரும்பாலும் சனி திசை, புதன் திசை இது மாதிரி தான் அந்த மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு நடந்திருக்கும், எந்த லக்னமாக இருந்தாலும். ஸோ இப்போ சனி திசை கெட்டு போயிருந்தவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள், கோர்ட்டு கேஸு, தேவையற்ற வீண் வம்பு வழக்குகள், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவுகள், பிள்ளைகளால் அவமானம், பிள்ளைகளால் தொல்லைகள், இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் துளாராசிக்காரங்களுக்கு அமைஞ்சது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாமலும், கூட்டு தொழிலால் எந்தவித லாபமும் இல்லாமல் நீங்கள் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. உங்களால் பாதிப்பு அடைந்தவர்கள் குறைவு, ஆனால் உங்களை பாதிக்க வைத்தவர்கள் அதிகம். அப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய போராட்டத்தில் தான் இப்போ வரைக்கும் இருப்பீங்க. இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். உங்களை மதிக்காமல் சென்றவர்கள், உங்களை ஏமாற்றி சென்றவர்கள் எல்லாரும் மனம் மாறி வருந்தி அவங்க சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் அமையப்போகுது. இந்த வாக்கிய சனிப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு கூடுதல் நன்மையும் கூடுதல் பாக்கியத்தையும், உங்களோட பய உணர்வுகளை நீக்கி தைரியமாக இனிமேல் அடுத்த 30 ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஒரு யோகமான பயிற்சியாக தான் இந்த பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது. அது உங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறதெல்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா, நோயால் அவதிப்பட்டவர்கள், துளாராசிக்காரங்களுக்கு நோயால் அதிகப்பட்டவர்கள் ரொம்பவே அதிகம். புரோட்டீன் குறைபாடு உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதனால் துளாராசிக்காரங்க அதனால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை, கொலஸ்ட்ரால்னால் பாதிப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு பொதுவாகவே இருந்திருக்கும். புதிய வியாதிகளால் மன உளைச்சல், அல்லது எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களால் தூங்க முடியாது, ஏதோ ஒன்று உங்களை தூங்க விடாமல் செஞ்சிட்ருக்கு. நிறையா பேருக்கு துளாராசிக்காரங்களுக்கு செய்வினைகள் பலன்கள் நடக்கக்கூடிய நேரம். எப்பயுமே ஒரு செய்வினை வச்சா உடனேலாம் பாதிக்காது. துளாராசிக்காரங்களுக்கு வச்ச செய்வினைலாம் இந்த கடந்த காலங்களில் தான் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்தது. ஆனால் இப்போ அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த யார் உங்களுக்கு செய்வினை வச்சாங்களோ அவங்களுக்கே திரும்பி போய் அடிக்க போகுது. அப்படி ஒரு நல்ல நேரம் பிறக்கக்கூடிய நேரம் தான் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 10-15 வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணவங்க, இது நாள் வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை முரண்பாடுகள் இருந்திருக்கு, ஆனால் பேசாமல் இருந்ததே இல்லைங்கிறது கடந்த காலங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு பிரிவை, மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சொல்லும் போதே, அவர் சரியாக இருந்தால் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன், என் ஒய்ஃபு சரியாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய, அது ரியாலிட்டி அதுதான், அதை சொல்லி அதன் மூலம் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் குடும்பத்தில் அமைஞ்சது. கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி இணைந்து வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, சுப செலவுகள் செய்யக்கூடிய காலங்கிறது இருக்குது. ஏன்னா துளாராசிக்காரங்க ஏமாந்துட்டாங்க கண்டவங்கள நம்பி. அதுக்கு வீட்டில் இருக்கவங்களே பெட்ரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களோட அன்பு ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. துளாராசிக்காரங்கள திருமணம் செய்தவர்கள், பெற்றவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள் அவரோட தவறுகளை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கணும். அப்போ தான் குடும்பம் மூவ் ஆகும். இல்லாட்டி இருக்கிற இடத்துலையே உழண்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வீணான உடல் தொந்தரவு. அப்போ காரணமே இல்லாமல்
ஏதோ ஒரு நோயினால் அப்பப்போ படுத்துக்கிறது, கடன் அவதிகள், பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறையா, பணம் வாங்கினவங்களுக்கு குறைவு தான், அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி கட்டக்கூடிய சூழ்நிலைகள், கடன் அடையக்கூடிய நேரம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததாக என்னென்னா, அவங்களுக்கு எதிரிகள்னால தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க பிள்ளைய நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க ஒரு சாதாரணமாக ஒரு பொறாமைப்படுறது, கண் வைக்கிறது, அவங்க கொஞ்சம் தாழ்ந்து போனாலும் அவங்கள ஏளனமாக பேசுகிறது, இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் துளாராசி குடும்பத்திற்கே இருந்தது. அதனால் துளாராசிக்காரர்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு சனி. அப்போ சனி அப்படின்னாவே 3, 6, 11 இடங்களில் இருக்கிறவங்களுக்கு அதீத நன்மைகளை அவர் வாரி வழங்குவார். மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகுது, ரிஷப ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது, துலா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகுது. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்க போகுது. துலா ராசிக்கு சனி உச்சம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கவலைகள் தீரும், 100% வெற்றி கட்டாயம் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பழனி முருகனை வழிபடுங்க, அவங்களுக்கு முடி காணிக்கை கொடுங்க, பாத யாத்திரை போங்க, அல்லது உங்களால் எதுவுமே முடியலை அப்படின்னா பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்யுங்க, பண உதவிகள் பண்ணுங்கள், அல்லது இந்த கோயிலில் போய் உண்டியல் போடுறதுக்கு நீங்கள் ஏதாவது பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து முருகன் கோயிலுக்கு உண்டியல் காணிக்கை செலுத்துங்க, அது ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் வாட்டர் கேன் கொடுங்க, அது சும்மா உங்களால் முடிஞ்சது எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு தாகம் தீரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுவும் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடல் வீட்டுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆயிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சனி பெயர்ச்சி கட்டாயம் கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் யோகமான ஒரு ஆண்டுகளாக துளாராசிக்காரங்களுக்கு கட்டாயம் அமையும். துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பட்டூரில் இருக்க கைலாயநாதர் சிவன் வழிபாடு மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஒரு முறை நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் ஒரு 6 விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களுடைய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிவனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். பக்கத்திலே திருப்பட்டூர் பிரம்மா கோயிலும் இருக்கும், விஷ்ணு கோயிலும் இருக்கும். அங்கே 3 பேருமே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் உண்டு. நீங்கள் திருப்பட்டூரில் போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க கெடு பலன்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்க கெட்ட நிகழ்வுகள் அத்தனையும் மாறி உங்களுக்கு பிரம்மனால் புதிய வாழ்க்கை, திருத்தமான ஒரு வாழ்க்கை, நல்வாழ்க்கை கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். பயனுள்ள கோயில் இது. அவசியம் நீங்கள் ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகம், 100% நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விருச்ச ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி மாதிரி அந்த குருவும் நல்ல நிலையில் இல்லை. இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகுது. அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி மீனத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகத்தை வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் உங்களுக்கு மாற்றம் கட்டாயம் உண்டு. உங்களுக்கு அர்த்தாஷ்டம ராகு இருக்குது. அதனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மனை யோகம் கட்டாயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு வீடு வாகன யோகம் கட்டாயம் ஏற்படுத்தும். அது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு உங்களோட
பேரண்ட்ஸ்னால வீடு கிடைக்கலாம், அல்லது உங்களோட தாத்தா பாட்டினால உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக வரும். முன்னோர்கள் சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கணவன்னா மனைவியால், மனைவினா கணவனால் கூட வீடு வாகன யோகம் நிச்சயம் உண்டு. பிரம்மாண்டமான ஒரு யோகம் கண்டிப்பாக தரப்போகுது. யாராவது நண்பர்கள்னாலமோ அல்லது எதிர்பாராதவர்கள் மூலமாகவோ திடீர் பணவரவு வந்து உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயணம். அதனால் தைரியமாக வீடு வாகன மாற்றம் பண்ணிக்கங்க. அதுக்கு உகந்த நேரம் தான் இது. ஏன்னா முடக்கு சனி விலகுது. அதனால் ரொம்ப நாளாக நான் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீட்டு பராமரிப்பு இருந்தால் வீட்டு பண்ணுங்கள். வாகனம் மாற்றம் பண்ணுறதுனா மாற்றம் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏதாவது டியூவில் கூட நீங்கள் வீடு வாகனங்கள் வாங்குங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய அற்புதமான காலம் உங்களை இருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ராகுவும் பிரம்மாண்டத்தை தரப்போகிறாரு. அப்போ பிரம்மாண்டமான வீடு வாகன யோகம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. நிறைய பேர் வந்து நான் தான் வீடு கட்ட முடியாமல் அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிள்ளைகள் வீட்டு கட்டி கொடுத்து அதில் நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தற்சமயம் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த முடக்கு சனியால் பாதிப்புகள் நிறையா, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அல்லது அவங்களுக்கு கண்டம் இதெல்லாம் ஏற்பட்டது. அது இப்போ சின்ன ஒரு ஆப்ரேஷன் மூலமாக அது மாறி அவங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. வீடு வாகனமும் யோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உண்டு இந்த 2 வருஷத்துக்குள்ளே. அப்படி ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு காத்திருக்கு. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு ஜூன் 1ஆம் தேதி திருக்கணிதப்படி யோகமான இடத்துக்கு போகிறார். அப்போ மே மாதத்துக்கு இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது ஓடிடலாமா, யாருமே நமக்கு ஒத்துழைப்பு தரலையேன்னு ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறதும், எதை எடுத்தாலும் பாதியில் நிற்கிது, போய் முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தவிக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். முடக்கம் தீரும். முடக்கம் தீர்ந்தனால உங்களுக்கு வந்து சகல தோஷங்களும் நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான நேரம். நல்ல வரன் கிடைக்கும். ஏன்னா 9ல் குரு அப்படின்னாவே அவங்க பாக்கியம். அப்போ பாக்கியம் செஞ்சவர்கள் தான் அவங்கள தேடி வருவாங்க. அல்லது எதிர்பார்ப்போடு இருந்த காதலுக்காக காத்திருந்தவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஒரு நல்ல மனிதர்களோட சந்திப்புகள் இருக்கும். பிரபலமானவர்களோட உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் தொழில் ரீதியாகவும் அல்லது குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான ஒரு அற்புதமான பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி இருக்குது. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம். அப்போ உங்களுக்கு சுகமான விஷயங்கள் தேடி வரக்கூடிய நேரம். அதனால் இந்த சுகத்தை நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கணும். முறையற்ற உறவுகளோ முறையற்ற விஷயங்களோ நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வரக்கூடிய ஜூனுக்குள்ளே அவமானம் ஏற்படுத்தும். குருபலம் இல்லாத இந்த நேரத்தில் தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இது மாதிரியான ஒரு விஷயங்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஜூன் மாதம் வரைக்கும். ராகு அப்படிங்கிறது வந்து தேவையற்ற வீண் ஆசைகளை அதில் ஏற்படுத்தும். நண்பர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ அல்லது நீங்களாக வந்து ஒருத்தரை தேடி நீங்கள் சோகமாக போடுறதோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது கூட பிரச்சனையாக இருக்கும். இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் சாமி பாட்டை போட்டு விடுங்க, அது ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. இல்லை எதுவுமே பிடிக்கலையா எம்டியாக விட்டுருங்க. கொஞ்ச நாளைக்கு இதை வந்து இந்த தகவல் தொடர்புடைய எந்த ஒரு விஷயங்களுக்கும் நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான். ஏன்னா குருபலம் இல்லாத நேரம், அதுவும் ராகு பலமாக இருக்கார் 4ஆம் வீட்டில். அப்போ வீண் ஆசைகள் வீணான ஒரு விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரம். அதே நேரம் வந்து இன்னொருத்தருக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி நீங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி
நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டங்கள் அவ்வளோ சாதகமாக இல்லை. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே எதுனாலும் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 100% வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்ச ராசிக்காரங்க அப்படின்னாவே நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு தேள் குட்டின மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறனால நண்பர்கள் நிறையா உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சும் அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு சிம்பதி எப்பயுமே இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதடா, என்ன ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய காலம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கெத்தாக மறைச்சி தான் வாழ்வீங்க. இந்த நல்ல காலத்தினால உங்களோட அறிவு மிளிரக்கூடிய நேரம், உங்களுடைய தவறுகளை திருத்தி அதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் உயரக்கூடிய நேரங்கிறது இப்போ கூடி வருது. இந்த ராகுகேது பயிற்சி கூட இந்த ஆண்டு 2026 எண்டில் கூட அந்த ஒரு பயிற்சி நடக்க போகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. முடக்கங்கள் தீர்ந்து ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நேரங்கிறது இந்த விருச்ச ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விருச்ச ராசிக்காரங்க எப்போவுமே ஆடு மாடுக்கு தீவனம் கொடுக்கலாம், வாங்கி கொடுக்கலாம். நேரடியாக நீங்கள் வழங்குறது ரொம்ப நல்லது. கோழிகளுக்கு அரிசி போடுறது அல்லது கிளி வளர்க்குறது, பறவைகளுக்கு நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். அட்லீஸ்ட்டு காக்காய்க்காவது செவ்வாய்க்கிழமைகளில் கருப்பு எள்ளு தயிர் சாதம் கலந்து வச்சுட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக செய்யும். சிலர் கிளி, புறா இது மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம். பறவைகளுக்கு உதவுவது, பறவைகளுக்கு நீங்கள் தீவனம் போடுறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க கெடு பலன்கள் அத்தனையும் சிறகடைச்சி உங்களை விட்டு பறந்துடும். பறவைகளுக்கு தானம் கொடுங்க, உணவு கொடுங்க. இந்த வரக்கூடிய வெயில் காலம் கூட வருது, அந்த நேரத்தில் தண்ணி கூட வைக்கலாம். அதை நீங்கள் அந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஏன்னா தாகத்தை தீர்த்து வைக்கிறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தாகம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக தான் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு பெரிய லாபம் தான். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு இப்போ சனி பயிற்சி ஆகிருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீகம். அப்போ பூர்வீக நிலத்திலையோ அல்லது பூர்வீக கோயில் ஏதாவது இடிபாட்டுகளோடு இருந்தால் அதை நீங்கள் எடுத்து புனரமைப்பு பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் கட்டாயம் உண்டு. இதுக்காக நான் நேரம் செலவழிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கையே மாற்றும். உங்கள் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மாவுக்கு ஒரு உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தால் அது தீரும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் அது தீரும். உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருக்குது, என்னன்னே தெரியல, இதனால் உயிர் போகாது ஆனால் உடம்பு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு பெரிய ஒரு பயனாக இருக்கும். உங்கள் குடும்ப வழக்கப்படி என்னெல்லாம் மெத்தடில் பண்ணுறாங்களோ, சைவமாக இருந்தால் சைவம், அசைவமாக இருந்தால் அசைவ பரிகாரம் அவசியம் பண்ணிக்கோங்க. உங்கள் கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கலாம். ஏன்னா சிலர் ஆடு, கோழி இதெல்லாம் நேர்ந்து விடுவாங்க. அப்போ அது நீங்கள் நேர்ந்து விட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய பலம் கிடைத்து கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இது அமைஞ்சு வருது. 5ஆம் இடத்து சனிங்கிறது உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் குலதெய்வ அருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் கூடுதலாக இப்போ குரு பயிற்சியும் 9ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. என்னெல்லாம் பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களோ, கல்யாணம் ஆகும், கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், சிலர் எனக்கு ஆண் வாரிசே இல்லைங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா குரு உச்சம், அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே சனி வேறு அங்கே வீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களோட வாரிசு யோகம் கட்டாயம் உண்டு. அடுத்ததாக வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். எங்கே வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் உங்கள் பூர்வீகம் குலதெய்வத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிறு உதவியாவது செய்யுங்க, மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். விருச்ச ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரக்கூடியதாக தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்குது. அடுத்த பயிற்சி கூட 6ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறாரு.
அடுத்தடுத்து உங்களுக்கு நன்மைகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னாலும் உங்களோட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அதெல்லாம் நிவர்த்தி செய்யும். குலதெய்வத்திட்ட முழுசாக சரணடைங்க. வெற்றி மேலே வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு மீன வீட்டுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனினா என்னென்னா 4ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகும். அப்போ அந்த 4ஆம் வீட்டில் சனி பெயர்ச்சி ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம், தாயார், சுகம். அப்போ இந்த இடத்துக்கு சனி பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு வீடு மாற்றத்தை, இடமாற்றத்தை, தொழில் மாற்றத்தை குறிப்பிடக்கூடியதாக அமையும். அடுத்ததாக தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து ஏதாவது ஒரு சுகக்குறைவை உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நம்ம இவ்வளோ நாள் இருந்த நார்மலான வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு எதிரான ஒரு விஷயங்களாக இப்போ வரக்கூடிய நேரங்கிறது இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உங்கள் வீடு கட்டிட்டீங்க, நம்ம இடம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இல்லைன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. 8ஆம் இடத்துக்கு இப்போ குரு பயிற்சி ஆகிறார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு உங்களோட ராசி அதிபதி உச்சம் பெறாரு. உச்சம் பெற்று உங்களுக்கு இன்னொரு குருவோட வீடான மீனத்தை அவர் பார்வையிடுறாரு. குரு உச்சம் பெற்று மீன வீட்டை பார்க்குறாரு. 4ஆம் வீடு அர்த்தாஷ்டம சனி இருக்கிற வீடு. புதிய வீடு வாங்கிறது, வீடுகளால் யோகம். உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு நல்ல விலைக்கு வீடு விற்றுரும். வேறு இடத்த போய் வாங்கி போடுங்க. அதுவும் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. சுப விரயங்கள் செஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சனிப்பெயர்ச்சி. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9ல் குரு போவார். அதுவும் ஒரு யோகமான குரு பெயர்ச்சி தான். அடுத்து 10ஆம் இடத்துக்கு போவார். அப்போ தான் வந்து சனி பெயர்ச்சி ஆகும். அதுவும் வந்து 5ஆம் வீட்டுக்கு சனி நீச வீட்டுக்கு போயிடுவார். அப்போ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியால் உண்டான பெரிய கடும் பாதிப்புகள் கட்டாயம் இருக்காது. ஏன்னா விருச்ச ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க ஒரு குறி பார்த்து அடிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தனுசு ராசினாவே வில்லம்பு. அப்போ அவங்க குறி பார்த்து அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்க. இப்போ நேரம் பார்த்து அவங்களோட மனசுக்கே அது ஈஸியாக தோன்றி கரெக்டாக கார்னர் பண்ணி கரெக்டாக சில நல்ல விஷயங்கள் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்க எடுத்த முடிவில் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாரோட வாழ்க்கையிலும் சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். பெரிய பாதிப்புகளுக்கு இது போகாது. தாயாரின் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு வியாதி வந்தாலும் கரெக்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறது நல்லது. அது வந்து வீண் மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி தான். இந்த 4ஆம் இடத்து சனினால் சுகக்குறைவு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சுகக்குறைவை தடுக்கிறதுக்கு, சுகத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு டூர் போகலாம். அப்பப்போ நீங்கள் ஒரு சுப செலவுகளாக உங்களுக்கு இத்தனை நாள் வந்து நம்ம விருப்பப்பட்ட ஊருக்கு நான் போகாமே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் போங்க. ஆன்மீக டூர் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வாகனங்கள் மூலமாக வாகன செலவு செய்து நீங்கள் போய் அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த மாதம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பெயர்ச்சி ஆயிடுவார். சுயசாரம் வாங்கிடுவார். ஸோ இந்த 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு சனியாக இருக்கிறனால நீங்கள் தாராளமாக தனுசு ராசிக்காரங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு சிறப்பு. அதிக யோகங்களை உங்களுக்கு அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரங்க சில குழப்பமான மனநிலை தற்சமயம் இருக்கும். அது வந்து போக போக மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எடுத்த முடிவு சரியானது தான். அதனால் வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகளோ அல்லது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சலோ இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. உங்களுக்கு எடுத்த காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கார்.
ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு ஹெல்த் வைஸாகவும் சரி, உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சினால் சுகத்துக்கு குறை இருக்காது. அப்படி ஒரு நேரம். நீங்கள் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நேரம் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. காதலர்கள் இணையக்கூடிய நேரம். காதல் தோல்விகள் ஏற்படாமல் ஒரு நினைச்சவரை கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. பிரேக்கப் ஆனவங்க திரும்ப சேரக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உண்டு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட வரன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, லக்ஸரியான ஒரு லைஃப் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு கொடுக்க போகுது. அதனால் தைரியமாக எந்த காரியம்னாலும் எடுத்து செய்யுங்க. வைகாசி வரைக்கும் குருபலம் இருக்குது. அந்த மே மாதம் வரைக்கும் ஜூன் 1 வரைக்கும் இருக்குது குருபலம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் கொஞ்சம் எப்பயுமே கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா அது 8ஆம் வீடு, அது கடகம். அந்த கடகம் வந்து ஆடி மாதத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை ஆடி மாதமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சோதனை உண்டு. அப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, ஆடி மாதம் ஏதாவது அம்மனுக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கணும். அல்லது அம்மன் கோயில்களில் நீங்கள் ஏதாவது ஒரு செலவு கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன் வந்து நீர் சம்மந்தப்பட்டது தானம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த கடக வீடுங்கிறது நீர் வீடு. இப்போ சனியும் நீர் வீடான மீனத்துக்கு போயிருக்காரு. அடுத்ததாக குருவும் உங்களுக்கு அந்த ஆடி மாதத்தை குறிப்பிடக்கூடிய கடக வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ அதுவும் நீர் வீடு. அப்போ உங்களோட ராசிக்கு விரயமும் விருச்சகம், அதுவும் நீர். அப்போ ஆறு, குளம், கடல் இந்த பகுதிகளில் இருக்க முருகன் வழிபாடு பண்ணுறது, அம்மன் வழிபாடு பண்ணுறது, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி கட்டாயம் தெய்வ வழிபாடுகள் அவசியம் தேவை. இந்த அர்த்தாஷ்டம சனியில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றுங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும். ஒரு கோயிலுக்கு ஆடு நேர்ந்து விடுறது, கோழி நேர்ந்து விடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுக்கும். இது வந்து நேர்ந்து விடுறதுனா அது வந்து என்னன்னா, அதை கெடா வெட்டுறதில்ல அல்லது கோழியை அறுத்து போடுறதில்ல. நீங்கள் அந்த கோயிலுக்கு தானம் கொடுக்கறது, நீங்கள் பசு தானம் பண்ணுறது வெகு சிறப்பு. அப்போ ஆடு, கோழி, மாடு நீங்கள் கோயில்களுக்கு நேர்ந்து விடுங்க. உங்களோட வேண்டுதல் வச்சு நிறைவேறின பிறகு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். நீங்கள் நேர்ந்துக்கிட்டாலே உங்கள் நேர்த்தி கடன் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து நிறைவேறும். அதனால் நீங்கள் இந்த ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பரிகார கோயில் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புதன் கோயிலுக்கு திருவெண்காடு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். புதன் ஃபினான்சியலாக மிகப்பெரிய யோகத்தை அவர் கொடுப்பார். நிறைய பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸு, அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போட்டது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் போய் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தனுசு ராசிக்காரங்க அவசியம் திருவெண்காடு போய் புதன் கோவில் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். புதன் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற சகல டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார். குறிப்பாக புதன்கிழமை புதன் ஹோரையில் போய் திருவெண்காடு ஸ்தலத்தை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அறிவையும் உங்களுக்கு தேவையான பண வரவுகளையும் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் யார் மேலேயாவது நம்பிக்கையை இழந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாரும் அமைஞ்சு வரும். ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்கிறது உங்களுக்கு திருவெண்காடு. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வீட்டு விஷயமாக பிரச்சனை இருக்குன்னா, அந்த நீங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த புதன் ஸ்தலத்திலே வச்சு நீங்கள் சிவன் முன்னாடி உங்களுடைய குறைகளை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பணம் யாருக்காவது கொடுத்தோம், நான் வந்து கோர்ட்டில் போய் தான் கேஸ் போட்டு தான் நான் ரெக்கவரி பண்ண முடியுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களும் சிவனுக்கு புதன் கிழமைகளில் உங்கள் ஊர் பக்கத்துலேயே ஊருக்குள்ளேயே இருக்கிற
சிவன் ஸ்தலத்துக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் வந்து வழிபாடு, அதுவும் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் காலையில் 6 to 7 புதன் ஹோரை இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோயில்களுக்கு போய் வழிபாடு கோரிக்கைகள் வச்சிங்கன்னா ஒரு 5 வாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த புதன் ஸ்தலத்துக்கு அல்லது அந்த புதன்கிழமை சிவன் வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் சால்வ் ஆகும். ஓம் நமச்சிவாயா மந்திரம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க, உங்களோட கஷ்டங்கள் கடன் தீரும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் பிரதோஷ வழிபாடை கையில் எடுத்துக்கணும். அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கிறது வந்து உங்களுக்கு பண வரவுகளையும் பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை கூட அது கொடுக்கும். எப்படி இருந்தார் அவர், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாருங்க அப்படின்னு சொன்னவங்க கூட உங்களை வந்து பார்த்து வியந்து போற்றக்கூடிய ஒரு காலத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு பெருத்த யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஃபினான்சியலாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிக்கணும். ஒரு முறை நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சுக்கநாதர் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தின் மேலே யோகம் கட்டாயம் உண்டு. 100% வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கட்டாயம் மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு வாரி வழங்குவார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்க கடகம் அம்மன் வழிபாட்டால் அத்தனை கஷ்டங்களும் தீரும். ஆடி மாதமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு யோகமான பரிகாரம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு இதை பயன்படுத்திக்கங்க.